வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீக்கே நம்மளுக்கு வர்ற கமெண்ட் எல்லாமே 2025 பிசி எக்ஸாம் பற்றி ஒரு டவுட்டாக தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த கமெண்ட் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2025 பிசி எக்ஸாம் வந்து நவம்பர் எண்டில் நம்மளுக்கு, அதாவது நவம்பர் டிசம்பர், அதாவது 2025 பிசி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குமா, தென் 2025 பிசி எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுபோக 2025 பிசி எக்ஸாம் அப்ளை டேட் என்ன, இது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, 2025 பிசி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்படி கேட்டுட்டு இருக்க எல்லாருமே 2025 பிசி எக்ஸாமுக்காக சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லை அப்படின்னா 2025 பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த கேட்டகரியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஏதோ நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. 2025 பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப டவுட். ஏன்னா பிசி எக்ஸாம் பொறுத்தவரை ரொம்ப காம்படிஷன் வந்து அதிகமாகிருச்சு. சரிங்களா? அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் படித்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்து நம்ம அதுக்கப்புறம் பாஸ் ஆகிறது ரொம்ப டஃப். ஏன் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி 2017, 15 அந்த மாதிரி சம்திங் பார்த்துருந்தீங்கன்னா 80 மார்க்குக்கு பிசி எக்ஸாம் நடக்கும். அதில் 45+ எடுத்தாலே பாஸ். அதுக்கப்புறம் பிசிக்கு எல்லாம் பண்ணோமா அப்படின்னா உள்ளே போயிடலாம். சரிங்களா? பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 2025 நமக்கு 70 மார்க்ஸ்க்கு தான். சரிங்களா? எக்ஸாம் வந்து 70 மார்க்ஸ்க்கு தான். இதில் நம்ம 65+ எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கான ஜாப் நம்ம கையில் இருக்கும். ஸோ இவ்வளோ காம்படிஷன் லெவல் இருக்கிறதுல பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 2025க்கான பிசி எக்ஸாம் அப்டேட் வந்து தான் ஆகும். ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி படித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது சிலபஸ் எந்த டாபிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, சிலபஸ்க்கு என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் ஏல எவ்வளோ கொஸ்டின் வருது, பார்ட் பியில் எவ்வளோ கொஸ்டின் வருது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்லே சிலபஸ் 2025 பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ. சரிங்களா? பார்ட் ஏல எவ்வளோ கொஸ்டின் வருது, பார்ட் பியில் எவ்வளோ கொஸ்டின் வருது, எந்த இதில் அதிக கொஸ்டின் கேட்குறாங்க, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட இதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த வீடியோவும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 2025 பிசி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டு தான் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, 2025 பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த், அதாவது ஜூலை மந்த் எண்டு இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங், இந்த ரெண்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் எண்டு இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம எக்ஸாம் டேட் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியவங்களும் தெரியும், எப்போ வந்து பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது நவம்பர் மந்த்தில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த டைமும் நம்மளுக்கு 2025 பிசி எக்ஸாம் நவம்பர் லாஸ்ட்டு இல்லை அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக், இந்த டைம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜூலை மந்த் எண்டு இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், இந்த டயத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக், இந்த 2 டயத்துக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாமும் நடந்துடும். இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, எதை அடிப்படையில் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2026 எலெக்ஷன் இருக்கு. 2026 எலெக்ஷன் எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மேல இருக்கும். சரிங்களா? 2026 ஏப்ரல் மேல எலெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டயத்துக்குள்ள கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் பிப்ரவரி மார்ச் அந்த டயத்துக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஸோ கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நவம்பர் எண்டுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாமும் நடந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிப்ரவரி எண்டுக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட்டுமே வந்துடும். சரிங்களா? ஸோ அதை பற்றி எந்த இதுவுமே நம்ம யோசிக்கவே வேணாம். ஸோ இப்போ படிக்கிறது மட்டும்தான் தேவை. படிக்கிறதுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுபோக ஒரு சிலர் சொல்கிறீங்க எஸ்ஏ எக்ஸாமே சொன்ன டேட்டில் நடக்கலை, ஸோ இது எப்படி நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. சரிங்களா? அதாவது எஸ்ஏ எக்ஸாம் வந்து இதுவுமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான்.
சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸே எக்ஸாமுக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் இதுக்கு முன்னாடி எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி இப்போ எழுத போகிறவங்களுக்குமே ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து ட்ரிகோனோமெட்ரி போர்டு மேலே ஒரு நெகட்டிவ் இருக்குது. இந்த நெகட்டிவை போக்குறதுக்காகவே கண்டிப்பாக பிசி எக்ஸாமை நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இயர் எண்டுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ ட்ரிகோனோமெட்ரி போர்டிலேருந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கை கொஞ்சம் எடுக்கிறதுக்காகனாலும் கண்டிப்பாக பிசி எக்ஸாம் வச்சு தான் ஆவாங்க. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறனால நம்மளை தான் முடிப்பாங்க சரிங்களா. ஸோ எதுவுமே யாருமே இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த மைண்ட்லேயுமே இருக்காதீங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்படியே கண்டினியூட்டியாக படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்கள். தென் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிருக்கோம். அது எல்லாத்தையுமே சிலபஸை பார்த்துட்டு வீடியோ படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே, இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிசி எக்ஸாம் பற்றி A to Z அப்டேட் வந்து இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.